அம்மாவை நேசிக்கிற எல்லாருமே இந்த கவிதையை கேளுங்க கண்டிப்பாக. அம்மா அம்மா, கோடி உறவு எனக்கு இருந்தாலும் கொஞ்சி பேசும் அம்மா உன்னை போல் யார் இருக்கா? கோவிலுக்குள் இருக்கும் சிலையை விட உயர்ந்த தெய்வம் அம்மா நீதானே. 10 நிமிடம் கூட என்னால் வயிறு வலியை தாங்க முடியவில்லையே. ஆனால் 10 மாதம் என்னை உன்னுள் சுமந்து உன் உயிரையே துச்சமென எண்ணி என்னை ஈன்றெடுத்தாயே. நான் தூங்க தொட்டி ஒண்ணு கட்டி போட்டு ராப்பகலா ராராட்டு வாடி என்ன தூங்க வச்சியே அம்மா. தங்கத்தாலே தொட்டி இருந்தாலும் அம்மா உன்மடியின் உறங்குவது போல் வருமா? என் புள்ள நடக்கலையேன்னு நீ ஏறாத கோவில் இல்லையே அம்மா, உனக்கு இறங்காத சாமி இல்லையே. நான் நடக்கணும்னு நடவண்டி கூட நீ பிடிச்சு தான் நடவழகி விட்டியே. ஒருவேளை சோறுண்டு மூவேளை வாழூட்டி என்ன வளர்த்தியே அம்மா. தலைவலி வந்துருச்சுன்னு ஒரு தலைய நான் பிடிச்சா ஊரு கண்ணு பட்டுருச்சோன்னு உடனே திஸ்தி கூட சுத்திதான் போடுறியே அம்மா. ஆறாத துன்பம் எனக்கு இருந்தாலும் அம்மா உன் முந்தானையில் என் கண்ணீர் துடைக்கும் போது காற்றாய் பறந்து போகும் அம்மா. எந்தன் துன்பமெல்லாம் அலங்காரம் பண்ணி உன்னை பார்க்காவிட்டாலும் என் ஆயுசு முழுவதும் உன்னை என் நெஞ்சினிலே சுமப்பேனே அம்மா. இனி உன்னை போல் ஒரு உறவு எனக்கு கிடைக்குமான் என்று தெரியவில்லையே அம்மா. அப்படியே கிடைச்சாலும் உன்னை மட்டும் எப்பவுமே மறக்க மாட்டேனே அம்மா. 7 ஜென்மம் எடுத்தாலும் எப்பவும் நீதானே எனக்கு அம்மா அம்மா. உங்கள் அன்பு தோழன் சுந்தர்ஜியோட கவிதை பிடிச்சிருந்தா லைக் share chat share chat share chat share chat share chat share chat